நான் கொண்டு போய் ஒரு மனு கொடுத்தேன். அவங்க கேட்டதுனால கொடுத்ததுக்கு நீ கிட்டத்தில் வராத, தள்ளி நின்று பேசுன்னு சொன்னாங்க. நாங்கள் சம்பளத்தை பற்றி கேட்டால் சம்பளத்தை இப்போ நான் போட முடியாது, நீங்கள் எத்தனை பேர் வேலை பார்க்குறீங்களோ அத்தனை பேர் இதையும் கொண்டு வாங்க, அப்போ தான் நான் சம்பளம் ஏற்றுவேன்றாங்க. யார் சொன்னது? போய் நின்றா மூக்க பொத்துறாங்க எங்களை பார்த்த உடனே. தீபம்மா பொத்துறாங்க. அப்போ நாங்கள் இது குப்பைடுறவங்க அவ்வளோ கேவலமாக தெரியுது எங்களை பார்த்தா. ஆமாம் வீசுன்றாங்க. தள்ளி போய் நில்லு, இங்கே கிட்டத்தில் வராதா அப்படின்றாங்க சார். அவங்க நேற்று சம்பளத்துக்கு போய் தீபம்மா. சம்பளத்துக்கு போராடிட்டு இருக்கோம் நாங்கள். இப்போ என்ன தேதி பத்தாச்சு. வட்டிக்காரங்க எங்க வீட்டு வாசல்ல வந்து எங்க பிள்ளைகளை எங்களை இம்யூஸ் பண்றாங்க. சம்பளம் கேட்டா சம்பளம் போட முடியாதுன்றாங்க. அந்த அம்மா போட முடியாது, எதனாலன்னு தெரியல சார். சம்பளம் போட முடியாதுன்னா காரணம் நாங்க என்ன வேலை பார்க்கலையா, இல்ல உட்காந்து சம்பளம் கேட்கிறோமா? நாங்க கஷ்டப்படுறோம் சார், வேலை பார்க்குறோம். குப்பை சாண்டில் ஒண்டி போடுறோம் சார். குப்பையில போய் கரெக்டா ஊசி குத்து சார். ஊசி குத்துனா அதுக்கு நான் என்ன பொறுப்பு அப்படின்னு கேட்கறாங்க சார். ஓகே, உங்க பேரு? என் பேர் காளிமா சார். நீங்க சொல்றீங்களா? என் பேர் ராமு சார். கம்பெனி பேராட்சியில் வேலை பார்த்துருந்தது. துப்புரவு பணியாளர், ஒப்பந்த பணியாளர் வேலை பார்த்துருந்தது. 1ஆம் தேதி எப்போவும் சம்பளம் போட்டுருவாங்க. சம்பளத்துக்கு மனு கொடுக்க போனோம். வீவம் மட்டும் நேற்று 5 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு போனோம். 3/4 மணி நேரமாக வெளியில் நிப்பாட்டிட்டாங்க. உள்ள எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை எங்களுக்கு. அதோட இப்போ நிற்கவும் எல்லாரும் குரூப் ஐடி கார்டு வச்சுருக்கேன், ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. கொண்டு போய் இன்னைக்கு 11 மணிக்கு எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அங்கேயே நில்லுண்டு வெளியில் போன்னு வெளியில் வெட்டிட்டாங்க. எங்களை விரட்டி அந்த சத்தின்னு ஒரு பையன், அந்த பையனை கொடுத்துருங்க குரூப் எல்லாத்தையும் அப்படின்ட்டாங்க. சம்பளம் எல்லாம் ஒரு ஆள் குறைஞ்சாலும் நான் சம்பளம் போட முடியாது அப்படின்றாங்க. நான் இப்போ சம்பளம் கேட்டு போராடிக்கிட்டு இருக்கோம். கமுதி பேரூர் நிலை பேரூராட்சி பணிபுரிந்து வருகிறேன். 18 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறோம். எங்களோடு சேர்ந்த பேரூராட்சி பணியாளர் பணிக்கு வந்த தூய்மை பணியாளர்கள், அரசு ஆணையாளர்கள் தூய்மை பணியாளராக வந்த நாங்கள் மொத்தம் 18 பேர். 18 பேரில் 12 பேர் தூய்மை பணியாளராக பணிபுரிந்து வருகிறோம். இந்த 6 பேர் மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள், நாங்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள். இந்த 6 பேரும் 10 ஆண்டுகளாக எங்களோட பணி தூய்மை பணிக்கு இன்ன வரைக்கும் வரவில்லை. நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம், வட்டாட்சியர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம், செயலாளர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். போர்டு தீர்மானத்துக்கு வரலன்றீங்க. இது தூய்மை பணியாளருக்கு நீங்கள் போல 6 போலன்னு எத்தனை பேர் வேலை பார்த்து 6 போலன்னு சொல்லுங்க. 18 பேர் நாங்கள் போராடுறது வந்து தூய்மை பணியாளர் 18 பேர், ஒப்பந்த பணியாளர் 15 பேர், மொத்தம் 45 பேர் உட்காந்து உள்ளிருப்பு போராட்டம் கமுதி பேரூராட்சியில் நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு மனு கொடுத்ததுக்கு இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை, அந்த மனுவுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. அந்த மன உளைச்சல்ல எங்களை ரொம்ப தீண்டாமையாக பார்த்து எங்களை ரொம்ப அடிமட்டமாக கீழே தள்ளுறாங்க. எங்களுக்கு கொடுத்த மனுவுக்கு இது வரைக்கும் எங்களுக்கு கூட்டு என்ன ஏது விசாரிக்க கூட கிடையாது. அந்த மன உளைச்சல நாங்கள் உள்ளிருப்பு போராட்டம் இப்போ நடத்திக்கிட்டு இருக்கோம். என் பேர் அழகர் சார். நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. மனு கொடுத்து 3 மாதம் ஆச்சு, எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. என் பேர் அழகர் சார். ஓகே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.